ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட் இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேய் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். பேக் டு ரிவைன். இது சம்பவம் பார்ட் 2. பார்ட் 1 சம்பவத்தை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் திருப்பூரில் இருக்கிற ரத்தக்கட்டு புத்தூர்னு சொல்லப்படுற அந்த ஏரியாவில் நடந்த ஒரு பயங்கர சம்பவம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ மறக்காமல் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு சம்பவத்தோட கடைசி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அது என்னன்னா, சந்தோஷ் இவருடைய 3 நண்பர்களில் ஒரு நண்பர் இறந்தும் போயிட்டாரு. அது உடம்புல ரத்தம் இல்லாத நிலையில் அந்த ரத்தக்கட்டு புத்தூர்னு சொல்லப்படுற அந்த ஸ்பாட்டில் தான் அவரோட ரத்தம் இல்லாத பாடி இருந்திருக்கு. இதை அக்கம் பக்கம் போகிறவங்க தான் பார்த்து வீட்டுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. இப்படி ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறம் சந்தோஷ் அண்ட் கூட இருக்கிற மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே பயங்கரமாக பயந்துருக்காங்க. அடுத்து யார் இறக்க போகிறா, அடுத்த பிரச்சனை யாருக்கு வரப்போகுது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு மரண பயம் இருந்துட்டு இருந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் மட்டும் இல்லாமல் அந்த மற்ற பேலன்ஸ் இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இவங்க 3 பேருமே வீட்டில் தங்குறது கிடையாது. அதுக்கு மாறாக கோவிலில் தான் தங்கிட்டு இருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்கும். ஏன்னா இந்த சம்பவம் நடந்து ஒரு சில வருஷம் ஆனாலும் இந்த பாதிப்புல இருந்து இவங்க வெளியில வரல. சந்தோஷோடைய நண்பர் இறந்த 1-2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய இன்னொரு ஃப்ரெண்டு கணேசன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு ஒரு நாள் நைட்டும் கால் பண்ணுறாரு. ஆனால் இந்த கால் பண்ணுற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. அந்த நைட்டில் கணேஷ் இவரும் அவர் வீட்டில் இருந்து சந்தோஷ் இவருக்கும் கால் பண்ணுறாரு. அப்படி கால் பண்ண உடனே சந்தோஷ் இவரும் ஒரு மாதிரி புரியாத மாதிரி பேசுகிறாரு. அது என்னன்னா, மச்சான் எல்லாரையும் பார்த்துக்கடா, இதுக்கு மேலே நான் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரியாது அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறத பார்த்து சந்தோஷ் இவருக்கு ஒரு விதமான பயமும் வருது. என்னடா இவன் ஒரு மாதிரி பேசுகிறானே அப்படின்னு. இப்படி கணேஷ் சந்தோஷுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ஃபோன் காலையும் கட் பண்ணுறாரு. அண்ட் இங்கே இருக்கிற சந்தோஷ் இவருக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அப்பாகிட்டையும் போய் சொல்கிறாரு, அப்பா ஃப்ரெண்டு இது போல் சொல்கிறான்ப்பா, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அண்ட் இவன் பேசுறதை வச்சு இவன் இங்கே போயிருப்பானோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சந்தோஷ் அவங்க அப்பாகிட்டையும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, கணேஷ் அவங்க வீட்டுக்கும் கால் பண்ணி பையன் இருக்கானா அப்படின்னு கேட்க, பட் அப்போ தான் சந்தோஷ் ஃபேமிலி இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னா, கணேசன் அந்த டைமில் வீட்டில் இருந்து கால் பண்ணலை, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு தான் கால் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே கணேசன் இவரை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் சந்தோஷ் இவரால் கிளியராக கெஸ் பண்ண முடியுது, நம்ம ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு. இதனால சந்தோஷ் இவங்க அப்பாவும், டே நானும் கூட வரேன், இந்த நைட் டைமில் தனியாக போகாத அப்படின்னு சொல்ல சந்தோஷ் இவரும் அப்பாவோட பைக் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல அப்பா பைக்கில் ஏறதுக்கு முன்னாடியே சந்தோஷ் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பாவை ஏற்றிக்காம இங்கேருந்து அந்த ரத்தக்கட்டு புத்தூர்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு தனியாக போயிடுறாரு. ஏன்னா சந்தோஷ் இவருக்கு தோன்ற விஷயம், நம்ம அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அண்ட் இப்போ நம்ம தனியாக போனோம்னா நம்மள தான் அந்த பிரச்சனை தொடரும், இதனால் நம்ம ஃபேமிலிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, என்னால் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சந்தோஷ் இவரும் தனியாக அந்த ரத்தக்கட்டு புத்தூருக்கும் போகிறாரு. அப்படி அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சந்தோஷ் இவருக்கும் தெரியுது கணேசன் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு. பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட போய் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி சந்தோஷ் தன்னுடைய நண்பரான கணேசன் அவர்கிட்ட பேச போகலாம் அப்படின்னு கிட்ட போகும்போது அந்த இடத்துல 3ஆவதா ஒன்று வருது. அந்த ஒன்று வேற எதுவுமே இல்லை, இவங்களை பின்தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த அமானுஷமான உருவம், அந்த பெண்ணோட உருவம் தான். இப்போ அந்த பெண்ணோட உருவம் சந்தோஷ் இவர் எதுவுமே பண்ணலை. அந்த இடத்துல இருந்த கணேசன் அவரையும் பிடிக்க ஆரம்பிக்குது. பிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சொல்கிற விஷயம், 2 பேருமே இங்கே வந்துட்டீங்களா, உங்கள் 2 பேரையுமே இன்னைக்கு நான் கொண்டு உங்கள் ரத்தத்தை நான் குடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விதமான ஆக்ரோஷத்தோட அந்த ஆன்மாவும் அங்கே பேசிகிட்டு இருக்கு. அண்டு சந்தோஷ்க்கும் சரி கணேஷ் இவருக்கும் சரி, ஓகே இதுதான் நம்மளுடைய கடைசி நாள் அண்டு கடைசி நிமிடங்கள், இதுக்கப்புறம் நம்ம இறந்தும் போயிடும் அப்படின்னு இவங்க மென்டலி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அண்டு இவங்களுடைய மரணத்தை ஏற்றுக்க தயாராக இருக்காங்க, ஆனால் பயங்கர பயத்தோட. இப்படி இந்த இடத்துல சந்தோஷ் அண்டு கணேசன் இறக்கிற தருவாயில் இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அதிசயமும் நடக்குது. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி சந்தோஷ் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவரும் வந்திருப்பாரு, கையில் ஒரு தடி ஒரு குச்சி வச்சுட்டு. அண்ட் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வரேன்ப்பா, நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்படி சொன்ன அந்த பெரியவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்காரு. ஆனால் டைரெக்டாக இந்த ரத்தக்கட்டு புதூர்னு சொல்லப்படுற இந்த இடத்துக்கும் வந்திருக்காரு. இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த ஆன்மாவை தன்னோட கையில் இருக்கிற அந்த தடியை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அடித்ததுக்கப்புறம்
அப்புறம் அந்த ஆன்மா அங்கேருந்து கதர்னதாகவும் சொல்லப்படுது. என்னை விட்டுரு அப்படின்னு அந்த ஆன்மா ரொம்பவே பயந்தும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த சந்தோஷ் அண்ட் கணேஷ் 2 பேருமே பார்க்குறாங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த பெரியவர் அந்த கையில் வச்சிருக்கிற தடியை சந்தோஷ் இவர்கிட்டையும் கொடுக்குறாரு. அண்ட் உன்னுடைய ஃப்ரெண்டை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னும் சந்தோஷ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதுதான் கேப் அப்படின்றதுனால சந்தோஷ் இவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய நண்பரான கணேஷ் அவரை இங்கேருந்து எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து கொஞ்சம் தூரமும் போகிறாரு. ஆனால் கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ள சந்தோஷ் இவருடைய அப்பா தன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கும் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்னாச்சு என்னையும் தனியாக விட்டு போன அப்படின்னு சந்தோஷை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் சந்தோஷ் இப்போ இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. அண்ட் கையில் அந்த கொம்பு இருக்கிறத பார்த்த சந்தோஷ் அவங்க அப்பாவையும் ஒரு செகண்ட் ஆடி போகிறாரு. ஏன்னா இந்த தடியை இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர்கிட்டையும் பார்த்துருப்பாரு. அந்த பெரியவர் வேற யாருமே இல்லை, சந்தோஷ். இவங்க அப்பா சின்ன வயசுல இருந்துட்டு இருக்கும்போது இந்த ரத்தக்கட்டு புதூர்னு சொல்லப்படுற இந்த ஏரியால 600க்கும் மேற்பட்ட மண்ணாலான பெண் பொம்மைகளை வந்து செஞ்சிருப்பாங்க. அண்ட் அதை ஒரு பெரிய குழியில ஒரு பெரிய பழத்திலையும் போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல ஆடு கோழி அப்படின்னு நிறைய விலங்கினங்களை வந்து பலி கொடுத்து அதுலயும் போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஊர் மக்கள் தன்னுடைய கையை அறுத்து தன்னுடைய ரத்த துளிகளையும் அந்த குழியிலையும் ஊத்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த சின்ன வயசுலேயே சந்தோஷ் இவங்க அப்பாவும் அண்ட் சந்தோஷ் இவருடைய மற்ற 3 நண்பர்கள் இருந்துட்டு இருக்காங்களே அவங்க அப்பா எல்லாருமே சின்ன வயசுல பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல ஒரு பெரியவர் வந்து தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணியிருப்பாரு. கையில ஒரு தடி ஒரு குச்சி வச்சிருப்பாருன்னு சொன்னால சேம் அதே தடியை தான் இப்போ சந்தோஷ் இவரும் வச்சிருக்காரு. ஸோ இதனாலே சந்தோஷ் இவங்க அப்பா கெஸ் பண்ணிடுறாரு உண்மையிலே வந்திருக்கிறது அவரு தான் அப்படின்னு. இது மட்டும் இல்லாம சந்தோஷ் அவங்க அப்பா இந்த ரத்தக்கட்டு புதூர்னு சொல்லப்படுற இந்த இடத்தோட அந்த மர்மங்களுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணியை ஒன்னொன்னா சொல்றாரு. அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில குலதெய்வங்களும் அடங்கி இருக்கு. அப்படிப்பட்ட பேக் ஸ்டோரி அந்த பின் கதையை சொல்றதுக்காக கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால சுத்தமா முடியலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சேனலில் 450க்கும் மேற்பட்ட உண்மை சம்பவங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட உண்மை சம்பவங்களை நான் வீடியோவை எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சில வீடியோவில் மட்டும்தான் ஒரு சில டிஸ்டர்பன்ஸை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு சில இன்சிடென்ட்டை என்னால் ஷூட் பண்ண முடியாமலும் போயிருக்கு. இதை நான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விட மோசமாக இந்த சம்பவத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் அதை பற்றி எதுவுமே நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் 2வதாக ஷேர் பண்ணால் அந்த ஆடியோ கிட்டத்தட்ட 17 நிமிஷம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் சொல்லணும் தான் ட்ரை பண்ணுறேன். பட் ஏதோ ஒரு விஷயம் என்ன பேச விடாமல் தடுத்துட்டு இருக்கு. அப்படி தடுக்கிற விஷயம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 12 மணி நேரமா. ஸோ பெட்டர் சந்தோஷ் இவர் ஷேர் பண்ண அந்த 2வது ஆடியோவை நீங்களே கேளுங்க. சாரி ப்ரோ, நேற்று சொல்ல வேண்டியது சொல்ல முடியல, இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன் ப்ரோ. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா இப்போ எனக்கு என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, எதனால் இந்த அமானுஷம் எங்களை துரத்துது, எதுக்கு எங்களை கொல்ல பார்க்குது அப்படின்னு கேட்கும்போதும் எங்கள் அப்பா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சார் ப்ரோ. அதாவது 1980 அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் ஊரில் நடந்த ஒரு கதையை சொன்னார். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரத்தக்காட்டு புதூர் அந்த இடத்துல சித்திரை பூமின்னு சொல்லி அழைச்சி கூப்பிட்டாங்கடா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கூத்தாண்டவர்னு சொல்லக்கூடிய மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னா ஊராக போய் இந்த கூத்தாடி அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. அப்போ அந்த ஊர் தலைவராக இருந்தவர் தான் குணசேகரன். அவர் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு ஆள். அவருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணா கண்டிப்பாக அடைஞ்சிருவார். அப்படி இருந்த ஒரு ஆள். அவர் இருந்துக்கிட்டு அந்த கூட்டத்தில் இருக்க மந்தாகினின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தார். அந்த பொண்ணு எனக்கு வேணும், இன்றைக்கி நைட் அவன் என் கூட வந்து இருக்கணும், அவளை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது அந்த மந்தானிகிட்ட போய் இந்த குணசேகரனோட ஆளுங்கள்லாம் கேட்கும்போது அப்படிலாம் வர முடியாது, அவர் என்ன பெரிய இதுவரா அப்படி இப்படின்னு பேசி அந்த பொண்ணை திட்டி விட கோவப்பட்ட குணசேகரன் அந்த பொண்ணை அவர் தங்கியிருக்க அந்த இடத்துக்குள்ளேயே போய் தூக்கிக்கிட்டு போய் அந்த பொண்ணை நாசம் பண்ணாரா. இதை பார்த்தும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி கவலைப்பட்ட அந்த பொண்ணோட குடும்பம் அவங்களோட குலதெய்வமான மாரியம்மனை வழிபட்டாங்க. வழிபட்டு அந்த மாரியம்மன் அவங்க குடும்பத்திலே ஒருத்தர் மேலே இறங்கி சொல்லிட்டு போச்சு, அந்த குணசேகரனை நான் பார்த்துக்கிறேன், உன் பொண்ணுக்கு அவனையே வாழ்க்கை கொடுக்க வைக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் கொடுத்துட்டு போன மாரியம்மன் குணசேகரன் வீட்டில் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. அவன் வீட்டில் ரொம்ப நாளாக அவருக்கு முன்னாடி தலைவராக இருந்த அவங்க தாத்தா இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அடுத்து இறந்துட்டார். இதை பார்த்த குணசேகரனுக்கும் பயம் வந்துச்சு, எதனால் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேரளா நம்பூதிரிக்கிட்ட போய் குறி கேட்கும்போது அவர் சொல்லிட்டாரு, நீ பண்ண பாவம், அவனுங்க மாரியம்மனை வழிபட்டுருக்காங்க, மாரியம்மனோட சக்தி தெரியாமல் நீயும் விளையாண்ட, இப்போ அந்த அம்மன் உன்னையே இது வேணா பார்க்கு அப்படின்னு சொல்ல இவன் பயந்து போய் அவர்கிட்ட கேட்டிருக்காரு,
சாமி என்ன சாமி பண்ணுறது, இப்போ அந்த அம்மன்ட்டு என்னை காப்பாற்றுங்க, எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழும்போது, சரி நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், எனக்கு நான் கேட்குறத மட்டும் கொடுன்னு சொல்லி அவன் அவ்வளோ பெரிய கொடூரமானவன நான் இதுவரையும் கேள்விப்பட்டதில்லை. இல்லை ப்ரோ, அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கான். அது என்னென்னா, கருவோட இருந்து ஒரு புள்ளத்தாச்சி புள்ளையை அடித்து கொன்று அவங்க வயிற்றில் இருக்க கருவை எடுத்து அந்த கருவை எரித்து அந்த எலும்பை வச்சு ஒரு மாந்திரிக கட்டை போட்டிருக்காங்க ப்ரோ. அந்த மாந்திரிக கட்டு அந்த அம்மனையே கட்டுப்படுத்தி வச்சுருக்குன்னு எங்கள் அப்பா சொன்னார். அந்த மாந்திரிக கட்டை போட்டு அந்த அம்மனையே சிறைப்பிடிச்சி வச்சான்டா. அதுக்கப்புறம் இவன் சும்மா இல்லை, அங்கே இருந்த மக்கள் எல்லாரையும் தேடி போய் கொல்ல ஆரம்பித்தான். அந்த இடத்துல இருந்ததே ஒரு 40 குடும்பம் தான். அந்த 40 குடும்பத்தில் 10 குடும்பத்தை இவனே கொன்னுட்டான். கொன்னது மட்டும் இல்லாமல் அங்கேயே வச்சு எரிச்சிட்டான்டா. அதில் அந்த மந்தாகினிங்கிற பொண்ணோட அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு சொல்லி எல்லாரையுமே அங்கேயே கண்ணு முன்னாடியே கொன்று கொளுத்தி, உனக்கு கொடுக்குற தண்டனை இதாண்டி, நீ இந்த ஊருக்குள்ளே வாழவே உனக்கு தகுதி இல்லை, நீ இங்கேருந்து போயிடு, இல்லாட்டி உன்னையும் கொன்று இதே மாதிரி எரிச்சிருன்னு சொல்ல கோவப்பட்ட இந்த மந்தாகினிங்கிற பொண்ணு ஒரு மோசமான முடிவு எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அவங்க குலதெய்வமான மாரியம்மனை விட்டுட்டு அடுத்து அவங்களோட அசுரக்குல சாம்ராஜ்யத்துக்கே தலைவியான பாகையை கும்பிட ஆரம்பித்தாங்க. பாகை யாருன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டப்போ அவர் சொன்னார். எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது, பாகை ஒரு காவல் தெய்வம்டா, அதை ஒருத்தர் காவலுக்காக நேந்தி விட்டாங்கன்னா அவங்கள பத்திரமா பாதுகாத்துட்ருக்கோம். ஆனால் அந்த உயிருக்கு யாராச்சும் ஆபத்தை ஏற்படுத்தினா, அவங்க உயிருக்கோ இல்லை அவங்களுக்கு சொந்தமான பொருளுக்கோ சேதாரத்தை ஏற்படுத்தினா அந்த தெய்வம் சும்மா விடாது. அதே அந்த தெய்வத்துக்கு 2 குணம் இருக்குது. ஒன்று அன்பாக போனால் தாயை அரவணைப்பா, எதிரியாக போனால் அசுரக்குல தேவியாக மாறி மொத்தத்தை அழிச்சிருவா. அந்த சாமியை கும்பிட்டு அவங்க வழிபட்டு ஒரு பூஜை செஞ்சு அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தைக்கு கட்டாக போட்டு விட்டாங்கடா. அந்த குழந்தை பிறக்கும்போதே அந்த பொண்ணு இறந்து போச்சு. அந்த குழந்தைய அந்த ஊரில் வந்து ஒரு தோட்டக்காரங்களே எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. இதை அந்த தோட்டக்காரங்க எடுத்து வளர்க்கும்போதும் இதை கேள்விப்பட்ட குணசேகரன் கம்முன்னு இல்லாமல் போய் அந்த குழந்தைய கொல்ல போகும்போது ஒரு மேலே இந்த தென்னங்குழவுலேருந்து இறந்து போனார். அந்த புள்ளைய தொடவே முடியல. அப்பேற்பட்ட அந்த புள்ளைய பத்திரமா அந்த தோட்டக்காரங்க பார்த்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படியே ரொம்ப நாள் அவங்களுக்கும் நல்லதாக போகலை. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு எப்போ 22 வயசு ஆகுதோ, 22 வயசு ஆச்சு ப்ரோ. எங்கள் அப்பா சொன்னார், அந்த பிள்ளைக்கு 22 வயசு ஆனப்போ அந்த பிள்ளையன்ட்டு ஒருத்தரை எங்கள் ஊர்க்காரங்களை விரும்பின அவரு அந்த பொண்ணை ஏமாத்தினதாகவும் ஏமாற்றிட்டு அந்த பொண்ணை இது பண்ணிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. அப்படி யார் அதை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா குணசேகரனோட பேரன் அந்த விஷயத்த பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு உடனே போய் அந்த குணசேகரனோட பேரன்ட்ட போய் கேட்குது, ப்ரோ எதுக்கு என்ன ஏமாத்துனீங்க, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, உன்னால தான் எங்கள் அப்பா செத்தார், உங்கள் அம்மாவால் தான் எங்கள் அப்பா செத்தார், உங்கள் அம்மா இருந்துட்டு உனக்கு ஒரு கட்டை போட்டு போயிட்டா, அவள் என்ன பெரிய இவளா, அவளை மாதிரி இவரை நான் பார்த்ததே இல்லை, நீயும் அதே மாதிரி தாண்டி சாக போகிற, நீயே போய் செத்துருன்னு சொல்லி இது பண்ணும்போது மனசுடைஞ்சு போன இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, ஊரில் போய் இந்த பொண்ணு நியாயம் கேட்டிருக்கு ப்ரோ. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நியாயம் கேட்டிருக்கு. இந்த மாதிரிங்க எனக்காக வந்து கொஞ்சம் பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்போ எங்கள் ஊரில் வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாம் சொல்லி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நீ கீழ் ஜாதி பொண்ணு, உனக்கு எங்களால் எந்த உதவியும் பண்ண முடியாது, நீ எதுக்கு மேல் ஜாதி பையனோட பழகுற, மேல் ஜாதி பசங்களே அப்படி தான், நீ அமைதியாக இருக்க மாட்டியான்னு சொல்லும்போது கோவப்பட்ட அந்த பொண்ணு அங்கேருந்து ஒரு கொரட்டை அருவாள்னு சொல்லுவாங்க ப்ரோ, இந்த மேலே பனை மரத்தெல்லாம் ஏறி அறுக்க வச்சுருப்பாங்க, அந்த அருவாளை கழுத்தில் வச்சுட்டு அப்போ ஒரு சாபத்தை கொடுத்துருக்கு ப்ரோ. என்ன சாபம் கொடுத்துருக்குன்னா, எனக்கு உதவி பண்ணாத இந்த ஊரும் இந்த உலகம் என்னை சுற்றி இருக்க இந்த இதுவும் நான் குடிகொண்டு இருந்த ரத்த காட்டு வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எனக்கு இத்தனை நாள் பாதுகாப்பாகவும் தாய் மாதிரி இருந்து பார்த்துக்கிட்ட அந்த பாகைங்கிற தெய்வம் இன்னைக்கு காட்டேரியா மாறிடுவா. நான் இப்போ உங்களுக்கெல்லாம் கொடுக்கறது சாபம், நீ அதான் நடக்க போகுது, நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள்லாம் பயந்தாங்க. அந்த கொரட்டை கீழவேன்னு சொல்லும்போது ஊருக்கு நடுவில் அந்த புல்லை கருத்து செத்து போச்சு ப்ரோ. இறந்த அந்த பொண்ணை என்ன பண்ணாங்கன்னா, அந்த புல்லை எந்த இடத்த சொல்லிச்சோ அந்த ஏரியா கொண்டு போய் அங்கேயே வச்சு எரிச்சிட்டோம்.
எரிச்சிட்டாங்களாமா. எரிச்ச உடனே எங்கள் அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அதாவது இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா 2000வது வருஷத்துல அப்புறம் நடக்குது. நான் சொன்னேன் டிசம்பர் மந்தோட ஸ்டார்டிங் இப்படி நடக்கும்போது அதுக்கு அடுத்த 15 நாளுக்குள்ளே தான் ப்ரோ இந்த ஒரு நான் ஃபஸ்ட் இதில் சொன்ன மாதிரி ஊரில் இருந்த எல்லோரும் ரத்தம் இல்லாமல் செத்து போனாங்க. அதுக்கு பிரயோஜனமாக தான் அந்த குழியில் போய் பொம்மை செஞ்சு போட்டு இது ஊற்றிட்டு போக சொன்னாங்க. அதை சொன்ன பெரியவரை அப்புறம் வரவே இல்லை ப்ரோ. இதெல்லாம் நடந்துச்சான்னு என்கிட்ட சொல்லும்போது அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணோட சாபம் தான் இப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், அவங்கள்ட்ட சொன்னார்ல ஒரு பெரியவர் வந்து எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை நடக்காதுன்னு சொன்னார்ல. ஆமாம்ப்பா, அவரோட அண்ணன் வந்து தான்டா சொன்னார். என்ன அவருக்கு அண்ணனான்னு கேட்டேன். உடனே அவருன்ட்டு ஆமாண்டா, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இன்னொரு பெரியவர் வந்தார். ஆனால் அவர் எப்படி இருந்தாருன்னா நாங்கள் முதல்ல பார்த்த பெரியவரை விட ரொம்ப கம்பீரமாகவும் முறுக்கு மிசை வச்சு சவரம் செஞ்சு கையில் ஒரு அருவாளையும் ஒரு தடியையும் கையில் வச்சுக்கிட்டு குதிரையில் வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு உதவி பண்ணது என் தம்பி தான், நான் அவனோட அண்ணன். உங்கள்கிட்ட என் தம்பி எதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டான். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு விளக்க வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாவம், உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அதை கண்டுக்காத உங்களுக்கு குணத்தால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த ரத்தக்காட்டு புதூரில் இருக்கிறது பாகைங்கிற தெய்வம் இல்லை, பாகைங்கிற காட்டேரியா மாறிட்டா. அவளுக்கு கீழே இப்போ மூணு அடிமைங்க இருக்காங்க. 3 அடிமைங்க தான் உங்களை இப்போ சிறைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 அடிமைங்க யாருன்னா ஒருத்தி சித்தின்னு சொல்லக்கூடிய ஒரு துர் ஆன்மாவும், சவடன்னு சொல்லக்கூடிய ஒரு முனியும், போத்தினின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த கட்டரையும் அவருக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அவங்க 3 பேரும் தான் உங்கள் ஊரில் நடக்கிற இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். இப்போ நீங்கள் போகும்போது செஞ்ச பொம்மை யாருக்காகனா செஞ்ச பொம்மையையும் உங்கள் ரத்தத்தையும் விட சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அந்த பாகை தெய்வத்துக்கு இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறது உங்கள் உயிரை கொடுத்த மாதிரி, அந்த பொம்மையில் உங்கள் உயிரையும் உங்கள் ரத்தத்தையும் சேர்த்து கொடுத்த மாதிரி அதை நினச்சிக்கிட்டு உங்கள் கொண்டுட்டு தான் நினச்சி அந்த பாகை அந்த இடத்துல இருக்குது. அந்த ஆடுகளும் கொடிகளும் எதுக்கு கொடுத்தீங்கன்னா அங்கே மிச்சம் இருக்க 3 இதுவும் வெளியே வந்துடக்கூடாதுன்னு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் வெறும் ஒரு கட்டு தான். மறுபடியும் அந்த இடத்துல உங்கள் ஊரோட ரத்த வாசம் பட்டுச்சுன்னா அங்கே இருக்க தெய்வங்கள் அந்த ரத்தம் யாரோடதோ அவங்கள கண்டிப்பாக கொன்னுரும். யாரும் அங்கே 6 மணிக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டு போயிட்டார் ப்ரோ. அவர் போனதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, யார் இவங்க, எதுக்கு அண்ணனும் தம்பியும் வந்து நமக்கு உதவி செய்யணும், எதுக்காக நமக்கு உதவி செய்ய போகிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எங்கள் ஊரோட குலதெய்வம் யாருன்னா ரத்னமூர்த்தி ஆண்டவர் ப்ரோ. அந்த கோயிலுக்கு போய் பார்த்துருக்காங்க. அப்போ தான் புரியுது வந்தது ரத்னமூர்த்தி ஆண்டவர். அதுக்கு முன்னாடி அவர் தம்பியாக வந்தது அந்த கோயிலோட காவல் தெய்வமான கருப்புராயனும். 2 பேரும் தான் ப்ரோ கையில் தடி வச்சுட்டு அருவாள் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு, அப்போ நம்மளை காப்பாற்ற வந்தது கருப்புராயனா, அவர் தான் தடியை வச்சு அவருக்காக தான் பயந்தாங்களா, அந்த ஆத்மாக்கள் கூட பயந்தது அந்த கருப்புராயனுக்கும் அவர் கையில் இருந்த தடிக்கும் தான் ப்ரோ. இதெல்லாம் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு அவர் போய் மற்ற இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச ஆரம்பிச்சிரு ப்ரோ. இதை இப்படியே விட்டோன்னா சரிப்பட்டு வராது, நம்ம கோயிலுக்கு போயிடலாம், நம்ம கோயிலுக்கு போய் குறி கேட்கலான்னு சொல்லி நாங்கள் மிச்சம் இருக்க 3 குடும்பமும் போனோம் ப்ரோ. என் ஃப்ரெண்டோட குடும்பம் வர முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. அதனால் மிச்சம் இருக்க 3 குடும்பம் போய் ரத்தனமூர்த்தி ஆண்டவர் கோயிலில் போய் குறி கேட்டோம். என்ன சாமி நடக்குது இங்கே, எதனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருந்த பூசாரி கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு உள்ளே போய் தியானம் பண்ணிட்டு வந்து சொல்ல ஆரம்பித்தார் ப்ரோ. அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் பசங்க அன்றைக்கி என்னமோ சமைச்சு சாப்பிட போனது என்னமோ உண்மைதான். ஆனால் அங்கே போனப்போ உங்கள் பசங்களில் ஒருத்தரோட ரத்தம் வெளியே வந்திருக்கு, கையறு விட்டு ரத்தம் வெளியே வந்திருக்கு. வெளியே வந்த ரத்த வாடையை பார்த்த பாகைக்கு புரிஞ்சு வச்சு இது நம்ம விட்ட குறையோட ரத்த வாடைன்னு சொல்லி உடனே அவங்களுக்கு தெரியும். அவங்களோட சேகமான சித்தி அனுப்பி வச்சு அவங்களோட பார்த்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கு, உறுதிப்படுத்திடுவான்னு சொல்லி அனுப்பும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னல ப்ரோ, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்துக்கு பின்னாடி ஒரு உருவம் நின்றுச்சுன்னு சொன்னோம்ல, அது அந்த சித்திங்கிற உருவம் தான். இவங்க தானான்னு சொல்லி உறுதி பண்ண வந்தது அந்த இது ப்ரோ. வந்து பார்த்துட்டு போயிருக்கு. அவனுங்க 2 பேர்த்தையும் பார்த்துருச்சு, எங்கள் 2 பேர்த்தையும் பார்க்கல. அவனுங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது அந்த சித்திங்கிற
துராத்மா எங்களை கண்டுபிடிச்சி பார்க்கறதுக்காக மறுபடியும் எங்களை வாய்க்கால்கிட்ட வந்து பார்த்துட்டு அது உறுதிப்படுத்திட்டு போய் அந்த பாகைங்கிற தெய்வத்துக்கிட்ட சொல்லியிருக்கு. சொன்னதுக்கப்புறம் இந்த பாகைங்கிற தெய்வம் எங்களை மிரட்டுறதுக்காகவும் எங்களை பயமுறுத்துறதுக்காகங்கிற அந்த சவடன்னு சொல்லக்கூடிய முனியை அங்கே அனுப்பி அவங்கள பயமுறுத்தி என் இடத்துக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே இருந்துட்டு அந்த சவடனும் வந்து எங்களை தொடர்ந்து அதுதான் ப்ரோ பயமுறுத்தியிருக்கு. வீட்டில் வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயமுறுத்துனது அதுதான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்கு போய் இந்த கட்டினதுல அந்த பாகைங்கிற தெய்வம் இன்னும் உக்கிரமாகி எனக்கு ஒருத்தரோட உயிர் வேணும்னு சொல்லி இந்த போத்தினிங்கிற சொல்லக்கூடிய ரத்த கட்டடியை உடனே இருந்துட்டு அனுப்பி வச்சு அதுதான் ப்ரோ என் ஃப்ரெண்ட் உடம்புல பூந்து அங்கேருந்து அவனை அந்த பாகைங்கிற தெய்வத்தை எங்கே அடைஞ்சு அந்த இடத்த கோட்டையாக மாற்றி வாழ்ந்துட்டுருக்கான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவனை கொண்டு மொத்த ரத்தத்தையும் குடிச்சிட்டு பணத்தை கொண்டு வந்து நாங்கள் எங்கே பயந்து நாங்கள் ஓடி வந்தோமோ அதே இடத்துல போட்டுட்டு போயிருக்கு. இதெல்லாம் அந்த பூசாரி சொல்லும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கெல்லாம் உசுரே இல்லை ப்ரோ. எப்படி நம்மளும் சாக தான் போகிறோம் அப்படி இப்படி நினைக்கும்போது அதுக்கப்புறம் கேட்டேன், அப்புறம் இருந்துட்டு ஏன் ஒரு பெரிய ஒரு உருவத்தில் வந்து ஒருத்தர் என்னை காப்பாற்றினான்னு சொல்லும்போது அதுக்கு அவர் சொன்னார், தம்பி உன்னை காப்பாற்றினது நீ சொன்ன மாதிரி கருப்புராயினாப்பா, அவர் தான் வந்தார். ஆனால் அவராலேயும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை காப்பாற்ற மட்டும்தான் முடியுமே தவிர இந்த தெய்வத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏன்னு நாங்கள் கேட்டோம் ப்ரோ. அதுக்கு அவர் சொன்னார், பாகைங்கிறது அசுர குணத்தோடு இருந்தாலும் அதுவும் ஒரு தெய்வம் தான், நம்பி வந்தவங்கள பாதுகாக்கிற தெய்வம். அதுவும் இல்லாமல் அது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மனோட தங்கச்சி. அதனால தான் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு வகையில் இந்த கருப்பராயனுக்கும் ரத்னமூர்த்தி ஆண்டவருக்குமே அந்த பாகைங்கிற தெய்வம் தங்கச்சி மறப்பா. அதனால தான் உங்களுக்கு அதால் உதவ முடியல, இதுக்கு வேறு வழியே இல்லை, நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி ஒரு வழி சொன்னார் ப்ரோ. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க மக்கள் என்ன செஞ்சாங்களோ அதே வழி தான். மஞ்சள் குங்குமம் நீங்கள் செஞ்ச பொம்மை இதெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல குழியை தோண்டி புதைச்சிட்டு போட்டு உங்கள் ரத்தத்தை விட்டுட்டாங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் போனோம் ப்ரோ. அதுவும் இந்த விஷயத்த நீங்கள் அமாவாசை அன்னைக்கு தான் பண்ணணும், அமாவாசை அன்னைக்கு பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதுக்கு முழு பலன் இருக்குன்னு சொல்லும்போது சரி சாமி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ரத்னமூர்த்தி ஆண்டவரோட திண்ணீரை எடுத்துக்கிட்டு மட்டும் போனோம் ப்ரோ. போய் அதை நெத்தியில் வச்சுக்கிட்டு அமாவாசை அன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு போகிறோம். குடும்பமாக 3 குடும்பமும் போகிறோம். 3 குடும்பத்துக்கு போகும்போதும் அந்த இடத்துக்குள்ளே போய் அந்த இடத்துக்கு போகிறோம். அதாவது அந்த பாறைக்கிட்ட போகிறோம் ப்ரோ. பாறைக்கிட்ட போகையில் சுற்றி காற்று பயங்கரமாக அடிக்குது. நாங்கள்லாம் பதறோம். அப்போ ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்குது, 3 குடும்பத்துக்கும் கேட்குது, எதுக்குடா வந்திருக்கீங்க, மறுபடியும் என்னை ஏமாற்ற வந்திருக்கீங்களா அப்படியே எப்படின்னு கேட்குது. உடனே 3 குடும்பமும் அந்த அங்கேயே காலில் விழுந்த மாதிரி மண்டி போட்டு எல்லோரும் அழுதோம், எங்களை மன்னிச்சு விட்டுரு, உனக்காக கொண்டு வந்திருக்கோம், தயவு செஞ்சு இதை ஏற்றுட்டு எங்களை விட்டுருன்னு சொல்லி இன்றைக்கி அந்த மக்கள் என்ன ப்ரொசீஜர் பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்களும் பண்ணோம் ப்ரோ. பண்ணி எங்கள் கையை எடுத்து ரத்தத்தெல்லாம் விட்டு அதை மொத்தமாக மூடிட்டு வந்தோம் ப்ரோ. அப்படி பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் 1 மாதம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. 1 மாதம் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 1 மாதத்துக்கு அடுத்து தான் ப்ரோ மறுபடியும் இந்த பிரச்சனை தொடங்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு எங்களை எப்படி வந்து அந்த முனி மிரட்டிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் அந்த முனி வந்து மிரட்ட ஆரம்பிச்சிச்சு. உங்கள் உசுறு எங்களுக்கு வேணும், கொடுத்துருங்கன்னு சொல்லி மிரட்டும் போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ. மறுபடியும் கோயிலுக்கு போய் நாங்கள் அந்த சாமியாட்ட குறி கேட்டோம், என்ன சாமி பண்ணுறது, என்ன பண்ணாலும் அதுங்க போக மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அவர் ஒன்று பண்ணார் ப்ரோ. ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை கொடுத்தாரு ப்ரோ. அந்த இதுக்குள்ளே பைக்குள்ளே நீங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கவே கூடாது, இதை பத்திரமா கொண்டு போய் நீங்கள் எந்த இடத்துல அந்த இதை புதைச்சிங்களோ அதே இடத்துல இதையும் புதைச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு ப்ரோ. அதையும் கொண்டு போய் நாங்கள் புதைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை அப்படியே ஆறிடுச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு 2 வருஷமாக பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு ப்ரோ. இப்போ நான் காலேஜ் 2nd இயர் படிக்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து மறுபடியும் இந்த பிரச்சனை தொடங்கியிருக்கு ப்ரோ. எப்படி சொல்கிறதுனா, என்ன நடக்குதுன்னே தெரில. மிச்சம் இருந்த 2 பேருமே இறந்துட்டானுங்க. ஒருத்தர் என்னடானா ஆக்சிடெண்ட்டில் இறந்ததாகவும் இன்னொருத்தர் என்ன லவ் ஃபெயிலியர் சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் சொன்னாங்க. ஆனால் அவனுங்க அப்படி இறக்குறவங்க கிடையாது. இதில் கணேஷுங்கிறவன் நல்ல வண்டி ஓட்டக்கூடிய ஆள். ஆனால் அவன் போகும்போது பேக் ட்ரிப்பில் அடித்து கீழே விழுந்து ஆள் இறந்துட்டான்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு சொன்னாங்க.
லவ் பண்ணாத ஒருத்தன் லவ் ஃபெயிலியரு, அதனால சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் போய் விசாரிக்கும் போது தான் ப்ரோ தெரிஞ்சு பசங்க இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தானுங்க. என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது தான் ப்ரோ எங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இது மறுபடியும் அதோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இருந்துட்டு நாங்கள் இருந்துட்டு மறுபடியும் கோயிலுக்கு போய் என் பிள்ளை உசுரை காப்பாற்றுங்கன்னு எங்கள் அப்பா சாமி காலில் விழுந்து வேண்டும்போது சாமி ஒரு மஞ்சள் கையில் எடுத்து கட்டி விட்டாரு ப்ரோ. அப்படி இருக்கும்போது அப்படி கட்டி விட்டதுக்கப்புறம் இனிமேல் எனக்கு அந்த விஷுவல்ஸ் வர்றது இது வர்றதெல்லாம் இருக்குது ப்ரோ. எனக்குள்ளே இப்போ என்ன கேள்வினா, நான் தான் இதுக்கு காரணமோ, என் ஃப்ரெண்ட்ஸோட சாவுக்கு காரணமோ நான் தானோன்னு ஒரு தோணுது ப்ரோ. அன்றைக்கி வண்டி பஞ்சர் அனுப்பவே சொன்னானுங்க, வேண்டாம் போக வேண்டாம்னு சொல்லும்போது நான் தான் கறி வாங்கிட்டுமேன்னு சொல்லி அதனால பயத்துலேருந்துட்டேன் ப்ரோ. இப்போ 2 மாதமாகவே நான் கோயிலில் தான் ப்ரோ தங்கிட்டுருக்கேன். காலேஜ் விட்டுட்டு கோயிலில் வந்து தான் ப்ரோ தூங்கிட்டுருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரில, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் ஒரு வேளை என் கடைசி வருஷமாக கூட இருக்கலாம். அதனால் என்னோடய பயத்தினால இப்படி சொல்கிறேன். இந்த வீடியோ ஏன் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன்னா, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் ஜாதிங்கிற ஒரு கேவலமான விஷயந்தான் ப்ரோ. சப்போஸ் இந்த விஷயத்த நான் சொல்லாமல் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது எனக்கே சங்கடம் தான். இதை நீங்கள் தெரியப்படுத்துங்க, என் பேரை கூட போட்டுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, பாய். அவ்வளோதான், பாய். மோஸ்ட்டாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த செகண்ட் பார்ட்டை மட்டும் ஏன் என்னால் சொல்ல முடியல, எந்த விஷயம் நான் தடுக்குது அப்படின்னு உங்களால் ஒரு சில விஷயத்தை கெஸ் பண்ண முடியும். ஏன்னா இவர் ஷேர் பண்ண அந்த 2வது வாய்ஸில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு. ஆனால் நானும் பர்சனலாக என்னோட சர்க்கிளில் இருக்கிற திருப்பூரை சேர்ந்த ஒரு சில பேர்கிட்டே மெசேஜ் பண்ணி இப்படி ஒரு இடம் இந்த ஊரில் இருக்கா அப்படின்னு கேட்டேன். பட் கேட்டதில் வந்து ஒரு சில பேருக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் உண்மையிலே இருக்குது, அந்த இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 4 பேரில் சந்தோஷ் அண்ட் அவருடைய மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ இந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோடு இருக்கிறது நம்ம சந்தோஷ் இவர் மட்டும்தான். மற்ற 3 நண்பர்கள் ரொம்பவே மர்மமான முறையில் இறந்தும் போயிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு இறந்து போனவர் உடம்புல ரத்தமே இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இறந்து போயிருக்காரு. அண்ட் செகண்டாக இறந்து போனவர் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொருத்தர் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவத்துக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் இவரே சொல்லியிருக்காரு, நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. அப்படி உண்மையிலே சந்தோஷ் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரத்தக்கட்டு புதூர்னு சொல்லப்படுற இந்த ஏரியாவில் கறி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சந்தோஷ் இவர் தான் சொல்லியிருப்பாரு. பட் போகிற வழியிலே இவங்க எடுத்துகிட்டு போனால் ஒரு பைக் பஞ்சர் ஆகிருக்கும். அப்போவே சகுனம் சரியில்லை அப்படின்னு திரும்ப ரிட்டர்ன் வந்திருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனால் சந்தோஷ் இவர் தான், டேய் இவ்வளோ கறி வாங்கிட்டோம், எல்லாம் வேஸ்ட்டாக இருப்போது, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சந்தோஷ் இவர் தான் வலுக்கட்டாயமாக எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல சந்தோஷ் இது எல்லாத்தையுமே வேணும்னு பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா வேணும்னுலாம் பண்ணலை. தன்னுடைய நண்பர்கள் கூட ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் போனார். ஆனால் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா அந்த ஒரு விஷயம் இப்போது சோகத்தில் முங்கியிருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்களே இதுக்கான கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.